வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் இருக்கிற முக்கியமான ஒரு டாபிக் உலக வங்கி வேர்ல்டு பேங்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. வேர்ல்டு பேங்க் உலக வங்கி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைசெல்ஃப் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் டெய்லியும் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தாராளமாக டைப் பண்ணுங்கள். ஸோ வேர்ல்டு பேங்க் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் உலக வங்கி. ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் கடன் உதவி தரதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி தான் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது மீனிங். ஸோ வேர்ல்டு பேங்க் ஆரம்பிக்கப்பட்டது 1944 பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அமெரிக்கா தான், ஓகேங்களா. பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் 1944 தான் வேர்ல்டு பேங்க் அண்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதி ஆணையம் இல்லை சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்றது. இது ரெண்டும் 1944 பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் மூலமா உருவாக்கப்பட்டது. ஸோ உலக வங்கியின் தலைவர், த பிரசிடென்ட் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் வந்து டிஃபால்ட்டா ஒரு அமெரிக்கர் தான் இருப்பார். அதே மாதிரி IMF ஓட தலைவர் வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டுல இருந்து வருவாங்க. IMF ஓட தலைவர் வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டுல இருந்து வருவாங்க. உலக வங்கி மற்றும் IMF இது ரெண்டுத்தினோட ஹெட் குவார்ட்டரும் அமெரிக்க தலைநகரம் வாஷிங்டன்ல தான் இருக்கு. ஸோ உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதி ஆணையத்தின் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இல்லது ஃபாதர் ஆஃப் அப்படின்னு சொல்றது வந்து ஹாரி டெக்ஸ்டர் அண்ட் ஜான் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவங்க தான், ஓகேங்களா. ஹாரி டெக்ஸ்டர் அண்ட் ஜான் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதி ஆணையத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்கள். ஹாரி டெக்ஸ்டர் மற்றும் ஜான் கெய்ன்ஸ் ஆகிய இருவரும் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதி ஆணையத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்கள். ஸோ இது உலக வங்கி அப்படிங்கிறது ஒரு வங்கி மட்டும் கிடையாது, அது கீழே ஒரு 5 ஆர்கன்ஸ் இருக்கு. ஐ மீன் 5 இன்டர்நேஷனல், இது 5 குரூப்பும் சேர்ந்தது தான் உலக வங்கி அப்படிங்கிறது. ஏதோ நம்ம இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்ற மாதிரி கிடையாது. வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க் கீழே ஒரு 5 பிரிவு இருக்கு. அந்த 5 பிரிவும் உள்ளடக்கியது தான் உலக வங்கி அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பன்னாட்டு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி, IBRD, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். செகண்ட் ஒன் பன்னாட்டு மேம்பாட்டு சங்கம், இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், IDA. தேர்ட் ஒன் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், IFC, பன்னாட்டு நிதி கழகம். ஃபோர்த் ஒன் மிகா, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, பலதரப்பு முதலீட்டு பொறுப்புறுதி முகமை. அந்த லாஸ்ட் ஒன் ICSID, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், பன்னாட்டு முதலீட்டு பிணக்குகள் தீர்வு மையம். இந்த 5 ஒன்று சேர்ந்தது தான் உலக வங்கி அப்படிங்கிறது. ஸோ இந்த 5மே இருந்தாலும் உலக வங்கி அப்படிங்கிறது ஜென்ரலா சொல்றது வேர்ல்டு பேங்க் இஸ் ஈக்குவல் டு IBRD பிளஸ் IDA, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் டுகெதர் ஃபார்ம்ஸ் வேர்ல்டு பேங்க், ஓகேங்களா. இந்த 5 பேங்க்கும் தனித்தனியா இருந்தாலும் இந்த IBRD IDA கூட்டு தான் உலக வங்கி அப்படிங்கிறது. மற்ற 3ம் வெவ்வேறு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா IBRD IDA வந்து நாடுகளுக்காக, உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுக்கும் கடன் உதவி தருவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது IBRD IDA. ஸோ அதனாலதான் வந்து வேர்ல்டு பேங்க் இஸ் ஈக்குவல் டு IBRD பிளஸ் IDA அப்படிங்கிறது. ஸோ இப்போ IBRD, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ மொத்தம் 189 நாடுகள் இருக்கு. மிடில் இன்கம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஓகேங்களா. ஸோ ஒரு உலகத்தில் இருக்கிறத ஹை கிளாஸ் கண்ட்ரி, ஹை இன்கம் கண்ட்ரி, இந்த மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, கனடா, ஜப்பான் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ மிடில் இன்கம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்மள மாதிரி இந்தியா, ஸ்ரீலங்கா, மோஸ்ட்லி ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் கொஞ்சம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இதில் வருவாங்க. மிடில் இன்கம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்த நாடுகளுக்காக கடன் உதவி தருவதற்காக உருவாக்கப்பட்டது தான் IBRD. மிடில் இன்கம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்காக மட்டும் உருவாக்கப்பட்டது IBRD. 189 நாடுகள், தலைமையகம் வாஷிங்டன்ல இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹார்ட் லெண்டிங் விண்டோ ஆஃப் த வேர்ல்டு பேங்க் அப்படிங்க. உலக வங்கியின் மிக கடுமையாக லோன் தரது, ஐ மீன்
கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஐபிஆர்டியில், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதனால தான் இந்த ஹார்டு லெண்டிங் விண்டோ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் ஐடிஏ, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், பன்னாட்டு மேம்பாட்டு சங்கம். வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி, ஓகேங்களா, உலகத்திலே மிகவும் ஏழ்மையான நாடுகளுக்கு இருக்கிறதுக்காக, ஏழ்மையான நாடு அது முன்னேறிட்டு இருக்கிற நாடுகளுக்காக கடன் உதவி தருவது. ஸோ மொத்தம் 173 நாடுகள் இதில் இருக்காங்க. மொத்தம் 173 நாடுகள்ல இருந்தாலும் இப்ப வந்து 74 நாடுகளுக்கு மட்டும்தான் அவங்க கடன் உதவி தராங்க. அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ தலைமையகம் வாஷிங்டன். இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து கல்வி, சுகாதாரம், சுத்தமான குடிநீர், இதுக்காக மட்டும் இவங்க லோன் தருது. கல்வி, சுகாதாரம் தான் இவங்களுடைய மெயின் கிரைட்டீரியா. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனெஸ்கோ இதுக்காக அவங்க தர ஸ்கீமுக்காக லோன் தரது தான் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், ஐடிஏ, பன்னாட்டு மேம்பாட்டு சங்கம். ஸோ இட் இஸ் த சாஃப்ட் லெண்டிங் விண்டோ. ஐபிஆர்டி வந்து ஹார்ட் லெண்டிங் விண்டோ, ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து சாஃப்ட் லெண்டிங் விண்டோ, ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, சாஃப்ட் லெண்டிங் விண்டோ ஆஃப் த வேர்ல்டு பேங்க். அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து அமெரிக்க டாலர் மதிப்பில் 1145 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா ஐடிஏ லோன் தரதை நிறுத்திடும். ஓகேங்களா, ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி பர் பர்சன், ஓகேங்களா, ஒரு கண்ட்ரியோட ஒரு தனிநபர் வருமானம் வந்து அமெரிக்க டாலர் மதிப்பில் 1145 வந்தது அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து அதில் மெம்பராகவே இருந்தாலும், அந்த 173 நாடுல இருக்குது அப்படின்னாலும் அதில் வந்து அந்த ஐடிஏ வந்து அந்த நாடுக்கு வந்து லோன் தராது. ஸோ இதில் இந்தியா மெம்பர் தான், பட் ஐடிஏட்டு வந்து லோன் வாங்க முடியாது 2014க்கு அப்புறம். ஓகேங்களா, 2014க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து ஐடிஏ லோன் தராது. பட் இந்தியா இஸ் a மெம்பர் ஆஃப் ஐடிஏ. நல்லா நம்ம வச்சுங்க, ஐடிஏவின் உறுப்பு நாடாக இந்தியா இருக்கிறது, அதுல டவுட் கிடையாது. ஆனா ஐடிஏலேருந்து எந்த விதமான கடனுதவியும் இந்தியா தற்போது பெற முடியாது. 2014க்கு அப்புறம் ஐடிஏலேருந்து எந்த கடனுதவியும் இந்தியா பெறாது. ஏன் அப்படின்னா ஜிடிபி பர் பர்சன் வந்து 1145க்கு மேல வந்தாச்சு. ஸோ அந்த ரீசனை வச்சு. அதே மாதிரி சைனாவும் ஃபர்ஸ்ட் ஐடிஏல மெம்பராக இருந்தது. 1999லேருந்து சைனாக்கு ஐடிஏ லோன் தரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது பாருங்க, வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்காக ஐடிஏ தருது. வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் நாட் வேர்ல்டு புவரஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் நாட் ஏ வேர்ல்டு புவரஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இட் இஸ் த சாஃப்ட் லெண்டிங் விண்டோ ஆஃப் த வேர்ல்டு பேங்க். ஐபிஆர்டி ஹார்ட் லெண்டிங். ஸோ இந்த ஐபிஆர்டி ஐடிஏ இது ரெண்டும் ஜாயின் ஆகிறது தான் வேர்ல்டு பேங்க், ஒரிஜினல் வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா, ஐபிஆர்டி பிளஸ் ஐடிஏ இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு பேங்க். ஸோ அதே மாதிரி ஐடிஏல 173 நாடு மேலே பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட 37 countries has been graduated from IDA. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 37 நாடுகளுக்கு வந்து இப்ப வந்து ஐடிஏலேருந்து லோன் தரதில்லை. அப்படின்னா என்ன, இந்த 37 நாடுகள் வந்து அந்த ஜிடிபி பர் பர்சன் 1145க்கு மேலே வந்திருக்கு. அதை தான் வந்து ஐடிஏட வெப்சைட்ல வந்து 37 countries has been graduated from IDA அப்படின்னா வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி பொசிஷன்லேருந்து அவங்க முன்னேறிட்டாங்க. அதுதான் கிராஜுவேட்டட் அப்படின்னு அவங்க மீன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இந்தியா, சைனாலாம் இருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஐஎஃப்சி, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், பன்னாட்டு நிதி கழகம். அது ரெண்டும் 1944 ஐபிஆர்டி ஐடிஏ. ஸோ இது வந்து 1956ல் ஆரம்பிக்கப்பட்டது. 184 நாடுகள் உறுப்பினராக இருக்குது. ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் வாஷிங்டன் தான். ஸோ இதனுடைய வேலை என்ன, ஐஎஃப்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ பிரைவேட் செக்டருக்கு லோன் தரணும், அப்பதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுக்காக தான் ஐஎஃப்சி. ஸோ ஐஎஃப்சி டு கிவ் என்கரேஜ் அண்ட் லோன்ஸ் டு த பிரைவேட் செக்டார் டெவலப்மெண்ட் அண்ட் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகேங்களா, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு ஐஎஃப்சி அதிகமாக லோன் தரும் அங்கே இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ்க்கு. ஸோ ஐஎஃப்சி இஸ் ஜஸ்ட் ஃபார் டு encourage the private participants in the nationwide building so that the sustainable economy that can be prevailed across the globe. So தனியார்
ஓட பங்களிப்பு இருந்தாதான் நாடு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்றதுக்காக ஐஎஃப்சி வந்து பிரைவேட் கம்பெனிஸ்க்கு லோன் தரதுக்காக உருவாக்கப்பட்டது இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன், பன்னாட்டு நிதி கழகம். ஸோ அதுதான் ஐஎஃப்சி இஸ் டப்ட் as the private sector arm of the World Bank Group அப்படிங்கறத அந்த ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க. பிரைவேட் செக்டார் ஆர்ம் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் குரூப் அப்படிங்கிறது அதுக்கு தான். சிஇஓ அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல, பிலிப் லீஹோரோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ICSID இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், பன்னாட்டு முதலீட்டு பிணக்குகள் தீர்வு மையம். ஸோ அது பேரே தெரியுது, பிரச்சனைன்னு இருக்கிறப்ப ரெண்டு நாடுகளுக்கு பேசி சமரசம் ஏற்படுத்துறது தான் இவங்களோட வேலை. ஓகேங்களா, ICSD. இப்போ சமீபத்தில் வந்து வோடோஃபோன் இஷ்யூ, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பிரச்சனை வந்தப்ப இவங்க வந்தாங்க. ஃபார்ம்ட் ஆன் 1966, 163 கண்ட்ரிஸ் இருக்கு, 163 நாடுகள் இதில் உறுப்பினராக இருக்காங்க, தலைமையகம் வாஷிங்டன். ஸோ இரண்டு நாடுகளுக்கான நிதி பிரச்சனையை பேசி சமாளிப்பு கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்டது ICSID. ஓகேங்களா, ஸோ முக்கியமான ஒரு 3 நாடுகள் ICSIDல உறுப்பினராக இல்லை, பிரேசில், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. ICSIDல உறுப்பினராகவே கிடையாது. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு பேங்க்ல இருக்கிற 5 குரூப்ல இந்தியா வந்து 4 குரூப்ல உறுப்பினரா இருக்குது, ஒரு குரூப்ல உறுப்பினராகவே இல்லை. அது இதுதான் இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ICSIDல இந்தியா உறுப்பினர் கிடையாது. IDAல உறுப்பினரா இருக்கு, ஆனா கடன் உதவி பெற முடியாது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ICSIDல இந்தியா உறுப்பினராகவே இல்லை, IDAல இந்தியா உறுப்பினரா இருக்கு, ஆனா கடன் உதவி பெற முடியாது. ICSID எதுக்காக அப்படின்னா, ரெண்டு நாட்டுக்குள்ள டிரான்சாக்ஷன்ஸ்ல இல்ல பினான்ஸ் ஓரியன்ட் லோன் டிஸ்பியூட் வர்றப்ப ICSID உள்ள வருவாங்க. இதனுடைய ஏசியன் ஆர்பிட்ரேஷன் சென்டர் வந்து சிங்கப்பூர்ல இருக்கு. ஓகேங்களா, ஏசியன் கண்ட்ரிஸ்குள்ள பிரச்சனை அப்படின்னா சிங்கப்பூர்ல இதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு, அங்கதான் டிஸ்பியூட்ஸ் நடக்கும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் குரூப் இன் த வேர்ல்ட் பேங்க், மெகா மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஓகேங்களா, பலதரப்பு முதலீட்டு பொறுப்புறுதி முகமை 1988 உருவாக்கப்பட்டது. 181 நாடுகள் இருக்கு, தலைமையகம் வாஷிங்டன். ஸோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இன்சூரன்ஸ், இது வந்து பாலிடிக்ஸ்னால அரசியல்னால ஸ்திரத்தன்மை முடிவு கொண்டு வருது அப்படின்றதுனா, அதனால நிதி பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா அப்ப வந்து மிகா வந்து லோன் தருவாங்க. ஓகேங்களா, இட்ஸ் a பொலிட்டிக்கல் ரிஸ்க் இன்சூரன்ஸ், அதுதான் அது பொலிட்டிக்கல் ரிஸ்க் இன்சூரன்ஸ். ஸோ இந்த 5 சேர்ந்தது தான் வந்து உலக வங்கி அப்படிங்கிறது, வேர்ல்டு பேங்க். ஸோ மோட்டோ ஒர்க்கிங் ஃபார் எ வேர்ல்டு ஃப்ரீ ஆஃப் பாவர்ட்டி. ஓகேங்க, உலக நாடுகளை வறுமையிலிருந்து விடுவிப்பதற்காக வேலை செய்வது தான் இவங்களுடைய குறிக்கோள். 1944 ஜூலைல உருவாக்கப்பட்டது, பிரெட்டன் வுட் மாநாட்டின் தீர்மானத்தின்படி. தலைமையகம் வாஷிங்டன். 190 நாடுகள் IBRDல, ஒரு சில டைம் 184, 80ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, IBRD. 173 IDAல இருக்கு. பிரசிடென்ட் அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் மால்பாஸ். ஸோ உலக வங்கியின் தலைவர் அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் மால்பாஸ். IBRDக்கும் அவர் தான் தலைவர், IDAவுக்கும் அவர் தான் தலைவர். ஓகேங்க, உலக வங்கிக்கு யார் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் IBRDக்கும் பிரசிடென்டா இருப்பாங்க, IDAவுக்கும் பிரசிடென்டா இருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்க இப்படி பார்த்தா போடும். ஸோ வேர்ல்ட் பேங்க் குரூப் மொத்தம் 5ஆ பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் IBRD, செகண்ட் ஒன் IDA, தேர்ட் ஒன் IFC, fourth one மெகா and fifth one ICSID. ஸோ இது 5ம் சேர்ந்தது தான் உலக வங்கி குழுமம், வேர்ல்டு பேங்க் குரூப். இதுல வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது IBRD அண்ட் IDA தான் ஒரிஜினல் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது. வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது IBRD அண்ட் IDA மட்டும்தான் குறிக்குது. ஸோ இது எல்லாத்தோடைய தலைமையகமும் வந்து வாஷிங்டன்ல தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எதுவும் நியூயார்க்லயோ இல்லை ஜெனீவாலயோ இல்லை. ஸோ ஐநா சபையோட ஆர்கனைசேஷன் பாதி இது ஜெனீவால இருக்கும். ஸோ இந்த 5 உலக வங்கி குழுமத்தின் தலைமையகமும் வாஷிங்டன்ல தான் இருக்கு. ஸோ இதுல ICSIDல இந்தியா மெம்பர் கிடையாது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ICSIDல இந்தியா மெம்பர் கிடையாது.
ஐடிஏல மெம்பரா இருக்கு, ஆனா கடன் உதவி பெற முடியாது. இதுதான் வேர்ல்டு பேங்க் குரூப். ஸோ வித் திஸ் ஐம் கமிங் டு an end for this video. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் பி சேஃப்.